ஃப்ரெண்ட்ஸ், தீரும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சந்தியா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பியூட்டி பார்லர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே, முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாமக்கல்லில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்க. அவங்க இப்போ முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் இவங்களுடைய பொண்ணுக்கும் இப்போ பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு துணை வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு கேட்டிருக்காங்க. குறைவான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கௌரவமான வேலைக்கு போகணும், குறிப்பாக எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய இவங்களுடைய அம்மாவும் இருக்கிறதுனால ஸோ இதுக்கெல்லாம் ஓகே சொல்கிற மணமகன் தான் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், ஏற்றுக்கிட்டு என்னோட குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஷியாமலா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சுட்டு இவங்க ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் முதல் வரனாக இருந்தாலும் ஓகே, 2வது வரனாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு, அதாவது இவங்களை விவாகரத்தே பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணி அவங்களுக்கு தனியாக குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. மணமகனுக்கு அதாவது சாதாரண குடும்பமாக இருந்தாலும் ஓகே, இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலை ஃபுல்லாக தன்னை கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தான். அவர் தனியாக செட்டில் ஆகிட்டாருங்க. இவங்கெல்லாம் அவங்க எதுவும் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஏற்றுக்கிற மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.